கர்த்தர் நல்லவர். அற்புதமாய் இந்த விசேஷ சிறப்பு ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை செல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மைகள் செய்யறமா கோடி ஸ்தோத்திரம். பிதாவே, விலையேறப்பெற்ற இயேசுவின் திருநாள கழுவப்பட்ட நீதிமானாக உம்முடைய பிள்ளைகளாக நிறுத்தினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இனியும் பாதுகாப்பீராக, வழிநடத்துவீராக. இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெபக்கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இயேசு நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய பிரசன்னம் இங்கே இருக்க முடியாத கிருபை செய்வீராக. எங்களோட உடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக. எங்களை வழிநடத்துவீராக. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். லவ் யூ so much people. பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பொழுதுதான் ரெகுலராய் நாங்கள் பேசுகிற கடவுளுடைய வார்த்தைகள் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்கும் போது, இதை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசம் வளருகிறது. விசுவாசம் பெருகும் போது அற்புதங்கள் பெருகிறது. ஜெபத்தில் தைரியம் உண்டாகுது, பதில் பிறக்கிறது, வாழ்க்கை தரமே உயர்கிறது. விசுவாசி கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும், அடுத்தது வார்த்தையை கீழ்ப்படியணும். ரொம்ப சுலபம் பொருளாதாரத்தில் செழிக்கிறது, ரொம்ப சுலபம் வெற்றி பெறுறது, ரொம்ப சுலபங்க. we can easily possess. சாம் சிலதரை இந்த நியூ இயரை அதான் பேசுனாங்க, we can easily possessன்னு பேசுனாங்க. உண்மை அது. ஏனென்றால் இதை விசுவாசிக்கும் போது தான் நம்மளால் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர்னு விசுவாசித்து பொருளாதாரத்தில் அற்புதம் செய்வார், எல்லாவற்றையும் அற்புதம் செய்வார். அந்த சராசரத்தை 6 நாளில் உருவாக்கினார்னா நான் கேட்குறேன், ஏங்க நமக்கு ஒரு சொந்த வீட்டை தரமாட்டாரா? ஒரு விவசாய நிலத்தை தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். நம்ம செய்யலைன்னா வேற யார் செய்வா? ஈசாக்கு கிட்ட இருந்தனால தானே விதைச்சான், இல்லை இங்கே போய் விதைச்சிருப்பா. அது சொல்கிறேன் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது, உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்குது. வேணான்னு விட்டுறாதீங்க. விசேஷமாக இதை பார்க்குற வாலிபர்கள் சொல்லுகிறேன், வாலிபர்களே விழித்து கொள்ளுங்க. முந்தின ஜென்ரேஷனில் பலர் ஏமாந்துட்டாங்க. நம்ம இந்த ஜென்ரேஷனில் ஏமாந்து என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இது நம்முடைய காலம். நியூ ஜெனரேஷன், ஜாஷுவா ஜெனரேஷன், கேலப் ஜெனரேஷன். we need to go and possess the land. நாம் நம்முடைய வாழ்க்கை, தேசத்தை, நம்முடைய எதிர்காலத்தை சோதரித்தே ஆக வேணும். சிலர் சொல்கிறாங்கன்றதுனால நம்ம விட்டுறக்கூடாது. பலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. சிலர் நாங்கள் தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், திரும்பி நல்லா இருப்பேன், சொந்த வீட்டை கட்டுவேன், கர்த்தரோட உயிரோட காப்பாரு, வருகை வருகிறது, அது வரைக்கும் கர்த்தர் நம்மை வாழ வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நாளில் உங்களை மீண்டுமாய் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பொங்கல் விடுமுறைகளில் நாம் சிறப்பாக இந்த ஜெபமே ஜெயம் பொங்கல் ஸ்பெஷல் ஜெபமே ஜெயம் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மிடம் பேசுகிறார். அவர் தான் விளைச்சலின் தேவன், அவர் தான் அறுவடையின் தேவன், அவர் தான் விளைச்சலை தருகிறவர், உணவு அவர் தான் தருகிறவர். இயேசு தான் உணவை தரார். பார்க்கணும் பாருங்க, யோவேல் 2:23-24 சொல்லுகிறது, be glad people of Zion, rejoice in the Lord. யோவேல் சொல்றார், யோவேல் மூலமாய் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவ்வளோ அற்புதமான வார்த்தை. 2:23 வருஷமும் 24 வருஷமும் சீயோன் குமாரரே,
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எஸ், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஆமென். ஏன் கர்த்தருடைய ஆசை அது. உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணுன்றது அவருடைய ஆசை. கண்டிப்பா செய்வாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எரேமியா 5:24 வாசிப்போம். எரேமியா 5:24. ஹalleluya. கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. He assures us the regular weeks of harvest. Wow. Thank you Father. 5:24. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறது இல்லை போட்டிருக்கு. ஆனால் நம்ம சொல்லணும், அப்படி இருதயங்களை சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அந்தந்த பருவத்தில் மழையை கொடுக்குறாரு, அந்தந்த சீசனில் மழையை கொடுக்குறாரு. லெட் அஸ் ஃபியர் த லார்ட் ஆர் காட். கடவுளுக்கு பயப்படணும். எப்பேற்பட்ட கடவுள் அவர்? who gives autumn and spring rains in season. ஏற்றபடி முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை, அறுப்புக்கு நியமிக்கப்பட்டது அந்த வாரங்கள் தான் அறுவடை நடக்கும். கரெக்டா எல்லாம் அறுவடை நேரத்துல அந்த வாரங்களை தந்து அந்த அறுவடையை கொடுத்து என்ன பண்றாரா, என்ஷூர் பண்றாரு மக்களுக்கு உணவு சரியாகி போகிறதா, எங்களுக்கு அறுப்புக்கு நியமிக்கப்பட்ட வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற. அப்படின்னா அர்த்தம்னா அறுவடை இல்லைன்னா அந்த வாரங்கள் இல்லை, அறுவடை இல்லைன்னா அறுவடையே பண்ண முடியாது. அந்த அறுவடை வாரங்கள் வச்சு அறுவடை இல்லைன்னா அறுவடை வாரங்கள் எதுக்கு? எவ்வளோ புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியார் இருந்தாலும் அவர் சொல்றாரு, உங்களுக்கான அறுவடையை தற்காக்கிற தேவன். ஆமென். நீங்க விதைத்திருக்கிறீர்கள்ல, உங்களுடைய விதைகளுக்கான அறுவடையை அவர் தற்காக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஐயோ விதைச்சனே அறுவடை இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்முடைய அறுவடையை தற்காக்கிறாரு. அறுவடையில் வாரங்களை, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. கர்த்தர் அந்த நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அதோடைய நாள், இன்றைக்கு அறுவடை நாள். நல்லா அறுத்துக்கொள்ளும். ஏன்னா கர்த்தர் தான் விளைச்சலை தரார். கர்த்தர் தான் பாருங்க, நம்ம நல்ல வார்த்தைகளை எடுத்து விதை எடுத்து விதைக்கிறோம். இந்த வேதம் இதுதான் சொல்லுது, வார்த்தை ஒரு விதை, பணம் ஒரு விதை. வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யும்போது வார்த்தையை விதைக்கிறோம், கர்த்தர் அறுவடையை தரார். பணத்தை எடுத்து ஊழியர்களை விதைக்கிறோம், ஏழை எளியவர்கள் வாழ்க்கையில கொடுக்குறோம். அபிக்கு கூலிக்கு சரிந்து விடுபடி நன்றாய் அளந்து வருடம் சொல்லியிருக்கிறார். அதை நம்பி செய்கிறோம். விட்டுருவாரா? கண்டிப்பா மாட்டாரு. அறுவடையின் வாரங்களை நமக்கு தற்காக்கிற தேவன். who assures us, who safeguards us of the regular weeks of harvest. Say thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இன்னைக்கு படித்து தியானம் பண்ணி நாம் நிறைவு செய்வோம். உபாகமம் 11வது வசனம், 11வது அதிகாரம். பாருங்க, அவர் சொல்றாரு 11:14, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். புரிதல் அவங்களுக்கு எவ்வளவு நல்ல கடவுள். எங்க இந்த தரித்திர புத்தி உள்ள வந்துச்சுன்னே தெரியல. கடவுள் சொல்றாரு பாருங்க, 13வது வாசிக்கணும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். முந்திர வசனம் அழகா இருக்கு. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். தேசம்னு வரும்போது அது நம்மளுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வாழ்க்கை எப்படி விசாரிக்கிறாரா?
கர்த்தர் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்படும். நம்ம எதிர்காலம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வளர்றாங்களா, படிக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா, ஆரோக்கியமா இருக்காங்களா, எவ்வளோ பார்க்குறோம். கண்ணு கருத்துமா பிறந்ததுல இருந்து ஒரு தகப்படும் தாயும் அவ்வளோ நியூட்ரிஷியஸாக பிள்ளைங்க இருக்கு, சாப்பிட்றாங்களா, நல்லா வளர்றாங்களா, எவ்வளோ கண்ணோக்கமாக இருக்கிறோம், கரிசனையாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு வருஷத்துடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும். நான் சொல்றேன் பாருங்க, அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா. அவர் வரவேற்கணும். ஆண்டவரே நீரே ஆல்ஃபா, நீரே ஒமேகா, என் வாழ்க்கைக்கு நீரே ஆல்ஃபாவா இருக்கிறீர், நீரே ஒமேகாவா இருக்கிறீர். என் வாழ்க்கையுடைய ஆரம்பம், என்னுடைய பர்த் டேல இருந்து நீர் வருகிற வருகை அந்த நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்க நீர் கிருபை செய்வீராக. நீர் எனக்கு ஆல்ஃபாவா இருக்கிறீர், நீர் எனக்கு ஒமேகாவா இருக்கிறீர். வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருடைய கரம் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கு. நம்ம வாழ்க்கையின் மேல கண்ணோக்கமா இருக்கு. நம்ம எதிர்காலத்து மேல கண்ணோக்கமா இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? கர்த்தர் விசாரிக்கிறாரா, நமக்கு நல்லது செய்யறாருங்க. கர்த்தர் நமக்கு நல்லது செய்யறார் சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை மட்டுமே சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனையில் கீழ்ப்படிதான் மனம் பொறுத்து செவி கொடுக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் சபைகளுக்குள்ளே பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்க உறவு எல்லாம் அற்புதமாய் சக விசுவாசிகளை நேசித்து, சக சகோதரரை நேசித்து, அயலாளர்களை நேசித்து, எல்லாரும் சேர்ந்து அற்புதமாய் இரக்கமாய் கோபுற்ற மாதிரியே காரியங்கள் நடந்தாலும் நம்ம எப்படிதான் இருக்கணும்? ஆவியின் கண்ணீர், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதியை, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. சொல்லுங்க ஆமென். 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 ஒருத்தருடைய கீழ்ப்படியாமைனால பாவம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால, இயேசுடைய கீழ்ப்படிதல், நம்ம என்னதான் கீழ்ப்படிஞ்சாலும் அவருடைய கீழ்ப்படிதல் மாதிரி வராது. அவருடைய உண்மை, அவருடைய கீழ்ப்படிதல், அதனால நமக்கு கிடைச்ச கிருபை. அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகும் போது நாமும் இன்னும் கஷ்டத்தில் அன்பு கூறுகிறோம், உண்மையா இருக்கிறோம். சொல்லுகிறோம் பாருங்க, நீங்களும் நானும் ஏழை இருக்கவே முடியாது. எல்லாம் பண்றாரு பாருங்க. உன் தானியத்தை, உன் திராட்சை ரசத்தையும் எல்லையும் சேர்க்கும்படிக்கிறார். ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்துல முன்மாரி பின்மாரியும் பெய்ய பண்ணி. முன்மாரி பின்மாரி மழையை கொடுக்கறதே எதுக்கு? நீ ஒரு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எல்லையும் சேர்க்கணும். அன்னைக்கு செலவு பண்ணிட்டு விட்டுறது கிடையாது. அப்போ அன்றன்று உள்ள ஆகாரத்தை தாங்கடா, அதுக்கு அர்த்தமே வேற. ஃபுல்லா ஆண்டவரை சார்ந்து கொள்றது, அவரை நம்பி இருக்கிறோம். கையில் நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு வேலையும் நீங்கள் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்கிறீங்களா? 2 நாள் 3 நாளைக்கு ஜாமான் வாங்கி வைக்கிறோம். சில பேர் மாதம் ஜாமான் வைக்கிறாங்க, சில பேர் வருஷத்துக்கு அரிசி பருப்புலாம் வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் இந்த சரீரத்தில் உயிர் இருந்தால் தான் அதை எடுத்து சாப்பிடவே முடியும். நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். வாங்கி வச்ச ஜாமானை நம்பவே இல்லை. நம்ம கர்த்தர் பலத்தை கொடுக்குறார். சுகம் எல்லாம் சாப்பிட முடியுமா? கர்த்தர் தான் சுகத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் தான் செழிப்பை கொடுக்குறாரு. கர்த்தர் தான் ஆரோக்கியத்தை, தீர்க்காட்சி அவர் தான் தராரு. அவரை நம்ப வேற யாரை நம்புறது? எதுக்கு தராரு? அவரை காட்டுறாரு. அவர் நல்லவர்ன்றதை காட்டுறாரு. நம்ம மேல கருசனையா இறக்கமா இருக்கிறாரு. நம்மள ரொம்ப பிடிக்கும். கண்ணோக்கமா இருக்காராம். வருஷம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும். நான் சொல்றது 2025 தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம மேல இந்த வருஷத்துடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் 2026 சரி, 2036 சரி, வருகை வரைக்கும் நம்ம ரொம்ப கருசனையா இருக்கிற ஆண்டவர், கண்ணோக்கமா இருக்கிற தேவன். நன்றி ஆண்டவரே. இவ்வளவு வதச்சாலே, என் மகன் இவ்வளவு வதச்சிச்ச, அவரோட போய் சேர்ந்துருச்சா? இன்னும் இல்லையா? ஏஞ்சல்ஸ் போ, பணத்தை கொண்டு போ, சங்கீதா கொண்டு போய் கொடு, அனுப்பி வைப்பார். சங்கீதா கெட் ரெடி ஃபார் யர் ஹார்வெஸ்ட், நிறைய விதைச்சிருக்கிற வரும் சொல்லுவார். பிருத்திவிக்கு கொண்டு போய் கொடு, நிறைய விதைச்சிக்கிட்டு போய் கொடு. ஜிஜேசிஎஃப் மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, நிறைய விதைக்கிறாங்க, கொடுங்க. பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு போய் கொடுங்க. ஏன்? அவர் கண்ணோக்கமா இருக்கிறாரு, அவர் கரிசனையா இருக்கிறாரு. அவர் எப்போதும் என்னப்பா, அவரோட இந்த கண்கள், அவருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கண்டு வச்சுட்டாங்க, இவன் கண்டு வச்சு, ஐயோ
எவன் கண்ணு வச்சாலும் உண்மை நடக்காது. அவர் மேல கண்ணு வச்சிருக்காருங்க. கண்ணோக்கமா இருக்கிறாரா? சொல்ல கண்ணோக்கமா இருக்கிறாரு. நோக்கமா இருக்கிறார். எதுக்கு? நமக்கு தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் சேர்க்கும்படிக்கு நாம் சேர்க்கணும். சொல்லி சேர்க்கணும். சேர்த்து வச்சாலே தப்புன்றாங்க. எப்போ உன் வீட்டில் தங்கம் இருக்கட்டும், வீட்டில் வெள்ளி இருக்கட்டும், வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும்னா ஏன் நீங்களாம் இவங்க எல்லாரும் சண்டைக்கு வராங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. கர்த்தரே சொல்றாரு பாருங்க, உன் தானியத்தை, உன் திராட்சை ரசத்தை, உன் எண்ணெயை சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல பொன்பாரியை கொடுப்பேன், பின்பாரியை கொடுப்பேன். மிருக ஜீவன்கள் மேலே பிரியமா இருக்காங்க பாருங்க. மிருக ஜீவன்களுக்காக பாஸ்டர் லேண்ட்ல புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்கிறார். காரணம் தெரியும். வெறும் தானியம் எல்லை திராட்சை ரசம் இவனுக்கு பத்தாது. இவனுக்கு கொஞ்சம் நான்வெஜ்ஜோ வேணும், கொஞ்சம் இல்லை நிறையாவே வேணும். அப்போதான் அந்த தானியம் உள்ள இறங்கும். அதனால தான் புல்லை கொடுக்குறாரு. புல்லை நல்லா திக்குது ஆடு மாடெல்லாம். அந்த ஆடு மாடி மனுஷனெல்லாம் சாப்பிட்றான். கரெக்டு தானே? சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, மிருக ஜீவர்களுக்கு புல் வரும், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா. எதை புல்லையா? மிருக ஜீவர்களுக்கு புல்லு, நமக்கு மிருக ஜீவன் அடித்து புசி. அப்படிப்பட்ட குரூப் நம்ம. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அதே ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த அறுவடை நாட்கள் நமக்கு எதை காண்பிக்குதுன்னா, நமக்கான அறுவடை ரெடியா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்கான அறுவடை ரெடியா இருக்கிறது. இந்த திருச்சி டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அழகா அறுவடை பார்க்கும் போதே ஆசையா இருக்கு. கர்த்தாவே இந்த நிலங்கள்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் விவசாயம் பண்ணோம். வருது, உங்களுக்கும் வருது, எங்களுக்கும் வருது. பேசிக்கொண்டே இருப்போம். துன்மார்க்கருடையதெல்லாம் நம்முடையது, கர்த்தருடையதெல்லாம் நம்முடையது. தப்பான ஆள்கையில் இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமான் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? நீதிமான் செழித்தாலாம் பட்டணம் களிகூரும். நீதிமான் நல்லா இருக்கணுங்க. நம்ம சந்தோஷமா தான் பட்டணம் சந்தோஷமா இருக்கும். தப்பானவங்க கையில ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்க கர்த்தர் விரும்பல. ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இருக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்க உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கான அறுவடை வருது. இந்த சிறப்பு பொங்கல் ஜெப ஜெயத்துல இந்த மூன்றாவது எபிசோடு இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம். உங்களை ஞாபகப்படுத்திக்கிறோம். கர்த்தர் விளைச்சலை தராரு. கர்த்தர் தான் அறுவடை தராரு. கர்த்தர் சொல்ல அறுவடை உண்டாகுது. தாழ்த்தி நம்மை அவருடைய கரத்துல கொடுக்கும்போது நாம் அறுவடையை பெற்றே தீருவோம். நீங்கள் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் தானியத்தையும் கண்டிப்பா சேர்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் மிருக ஜீவர்களுக்கு புல்ல கொடுத்து உங்களுக்கு மிருக ஜீவன்களை கொடுத்து உங்களை உங்க வம்சத்தையே நல்லா வச்சிருப்பாருங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்காய் ஆண்டவரே இவ்வளோ வைராக்கியமா இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் எங்களுக்கு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறீர் கர்த்தாவே. உங்களுடைய வைராக்கியத்தினால் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறீர் பிதாவே. நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை வாழ வைங்க. எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குங்க கர்த்தாவே. இதை பார்க்கிறவர்களுடைய அன்றைய வாழ்க்கை தரம் உயரட்டும். இன்னும் பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கட்டும். நிறைய பேர் பார்க்கட்டும். ரொம்ப ஆண்டவரே இந்த வார்த்தைகளை விரும்பி கேட்கட்டும். அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும், ஒரு மனமாற்றமும், மன ரூபமும், மன திரும்புதலும், ஆண்டவரே ஒரு மகா பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் உண்டாகட்டும். பேசுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, வாழ வைங்க ஆண்டவரே. இந்த விடுமுறை நாட்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து அபிஷேகித்து காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சுகமாவுங்க, விடுதலை பெறுங்க. தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். நல்ல ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நல்ல ஊழியர்கள் விதைங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, விதைப்பும் மறுப்பும் ஒழிவதில்லை. ஞான நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கும் போது சரீர நன்மைகளை கொடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். எல்லாவற்றையும் அனுபவிக்கிற நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கணும், கொடுக்கணும். கர்த்தர் தொடர்ந்து நம்ம எல்லாரையும் வாழ வைப்பாராக. God bless you people. Love you so much. தொடர்ந்து நாளைக்கும் நம்முடைய ஜெபம் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தருடைய பிரசனம் ஆலையை உங்களை காத்துக்கொள்ளட்டும். Thank you so much people. God bless you. Love you so much.